இருங்க, பூசாரி சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா அத்தை? என்ன சொன்னாரு? மேல மேல பாத்துட்டு இருக்கான். அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வாயை திறந்து நல்லா சொல்லு. சரி சரி, என் வாயில சொல்லு. பூசாரி என்ன சொன்னாரு? அதே கல்யாண பொண்ணுதான் வந்து இங்க பரிமாறணும்னு சொன்னார்ல. ஓ ஆமாமா, மறந்து போச்சு. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின தம்பி. அன்பு வாமா. அன்பு செல்வி பரிமாறணுமா? ஏய், அதெல்லாம் முடியாது. இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லன்னா எந்திரிச்சு போ. எனக்கு சாப்பாடு வேணாம், நீ வேணா வந்து உட்கார்ந்து சாப்பிட. ஏய் முட்டாப்ப இல்ல, பூசாரி என்ன சொன்னாரோ அதை செய். நீ உட்காருப்பா. நீங்க சொன்னதுனாலதான் நான் போகல. என்ன பத்தி சொல்றதை கேட்டுக்க. அன்பு வா. பரிமாறு. இருக்கு. நடத்து நடத்து. நானும் இருக்கானே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் 2 வைங்க. என்ன தம்பி, வேண்டாமா? பாட்டி கம்முன்னு இரு பாட்டி. மசு கம்மியா வைக்கிறா. அப்படியே வைங்க வைங்க. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் வை. எதுக்குமா அப்படி போடுற? கவுத்துரு கவுத்துரு கவுத்துரு. அப்படியே புல்டோஸ் மாதிரி கவுத்துரு. ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, நீ குழம்பு ஊத்தும் போது வெளியில செதறாம இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த குழம்பு. ஏன்னா நீ பரிமாறல, அதான். ஊத்து 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 ஊத்து. இதையும் வை. ஓ நடு நடு நடு. இந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. வை 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 வை. பாத்து பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. ஐயோ வசு, நீ வைக்கிற நொண்டை விட நீ பரிமாற ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்ற? ஒண்ணு இல்ல வசு, சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால லூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ பரிமாறல, அதான். சாப்பிடுறா. நல்லா உருட்டி எடு. பலே பலே. அக்கா, என்னக்கா நடக்குது நம்ம வீட்ல? இந்த அர்ஜுன் மாமா வர எங்க போனார்னே நமக்கு தெரியல. எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அர்ஜுன் எங்க போனாரு? ஏன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னே தெரியலையே. ஏய் வீரா. தாத்தா. ஏய் நில்லு. என்ன வீரா, இன்னுமா தூங்கல நீ? நில்லுடா. என்ன வீரா, எதுக்கு என்ன தடுக்கிற? சார் எங்க போயிட்டு வரீங்க? அதுவா, மதிய சாப்பாடு செம்ம. அதுவும் இல்லாம அளவுக்கு மீறி சாப்பிட்டனா, அதான் அப்படியே கடைக்கு போய் ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு வரேன். அது சரி, அதுக்கு ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? சார்ஜ் போடலப்பா, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நமக்கு யார் கால் பண்ண போறா, அதான் அப்படியே விட்டுட்டேன். டேய், என்னடா வளவளன்னு பேச்சு? அன்பு செல்லுக்கு வாங்கின தாலிய அடகு வச்சுட்டானா வித்துட்டானான்னு கேள்றான். ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அன்பு செல்லுக்கு வாங்கின தாலி என்னடா? என்னது கேக்குறீங்க? ஏய், வீட்ல வச்ச தாலி காணாம போச்சுன்னா உன்னை கேட்காம வேற யார கேக்குறது? அன்பு செல்வி தாலி காணாமா? என்னங்க சொல்றீங்க? என்னடா நடிக்கிற? ஏங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எடுக்கலங்க. ஏண்டா பொய்யா சொல்ற? டேய், எங்க வீட்டுக்கு துரோகம் பண்றியா?
சொல்றா சொல்லு உண்மை சொல்றா சொல்றா நான் எடுக்கல. சொல்றாங்க சொல்றா உண்மை சொல்ல புரியலையா ஓடுற அவனை ஓடு சொல்றா உண்மையா நான் உண்மை எடுக்கல. சொல்லு தாலி எங்க வச்சிருக்க எடுக்கலங்கண்ணா. சொல்றா. நான் எடுக்கலங்க. இந்த பக்கம் வா சொல்றா சொல்லு தாத்தா தாத்தா அவர் எடுத்துக்கவே மாட்டாரு தாத்தா. அவர் மேல எந்த தப்புமே இருக்காது தாத்தா. அப்பா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அவர் மேல எந்த தப்பும் இருக்காதுப்பா. ப்ளீஸ் பா அப்பா. விஷயத்துல நீ தலையிடாத. உண்மை சொல்ல புரியலையா சொல்றா அப்பா ப்ளீஸ் பா, அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. மஞ்சளா அங்க கூட்டு உள்ள போ. சொல்றாங்க அப்பா அப்பா அர்ஜுன் வசு வசு நீ ஏங்க வந்த வசு? முதல்ல இங்க இருந்து போ. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் வசு. ஐயோ நான் போறது இருக்கட்டும். நான் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்ன நிம்மதியா இருக்க சொல்றியா? வசு இது ஏன் தலையெழுத்து வசு. நான் அனுபவிச்சுக்கிறேன். இதுல நீ தலையிட்டு உன் பேரை கெடுத்துக்காத. முதல்ல நீ உள்ள போ. போ. ஐயோ அர்ஜுன் புரியாம பேசாதயா. உனக்கு எதிரா இங்க பெரிய சதியே நடக்குது. எப்படியும் காலையில உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே. வசு அதெல்லாம் தெரியும் வசு. யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நம்புறியா? அர்ஜுன் எனக்கு உன்னை நல்லா தெரியும். சத்தியமா நீ செஞ்சிருக்க மாட்ட. ஆனா இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கய்யா. போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா அங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், கட்ட அவுத்து விடுற. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வசு நீ என்ன நினைக்கிற? வீரா அடிக்கும் போது என்னால திருப்பி அடிக்க முடியாம நின்னுட்டு இருந்த. உன் தாலிய காணான்னு அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க. நீ என்ன இங்க இருந்து ஓடி போக சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்றியா? ஐயோ இங்க இருந்து தப்பிச்சு போனா எப்பயோ போயிருப்பேன் வசு. நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஆள் நீதான். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? மத்தத நான் பாத்துக்கிறேன். எனக்கு எது நடந்தாலும் நான் தாங்குவேன் வசு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. முட்டாள்தனமா பேசாதயா. உன்னை இங்க வச்சிருந்தாங்கன்னா நான் உனக்காக பேசுவேன், சண்டை போடுவேன். அடிக்க வந்தா கூட தடுக்க பாப்பையா. அதுவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன்? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளியா. வசு இப்ப நான் ஓடி போனேன்னா திருடங்கிற பட்டம் நிலைச்சிரும். அந்த தாலியை யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலே போயிடும். காலம் பூரா அந்த திருட்டு பட்டத்தோட நான் வாழணும். இந்த ஊருக்கு வந்து என் தாத்தாவுக்கு நான் தேடி கொடுத்த பெரிய அவமானம் ஆயிடும் வசு. அது மட்டும் வேண்டாம் வசு. யோ யார் உன்னை திருடன்னு சொன்னாலும் நீ திருடன் ஆயிடுவியாயா? இத பாரு, என்ன வசு வசுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றல்ல, அது உண்மைனா நான் கட்ட அவுத்து விடுறேன். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து ஓடி போயிரு. வசு நீ என்னோட வசுங்கிறது 100% உண்மை. அதே நேரம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேதான் இருப்பேன். இது கூட என் போராட்டத்துல ஒண்ணுதான். நீ என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு ஒண்ணு ஆகாது. நீ போ வசு, போ. இல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். என்னடா லவ்வா? நீ எப்ப பார்த்தாலும் அவ உன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தெரியும்டா. அவ என்னடா யாருக்கும் தெரியாம உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கா? ஓ அந்த அளவுக்கு லவ்வா? வசு வந்து ஏய், என்னைக்கா இருந்தாலும் அன்பு செல்வி எனக்கு சொந்தமானவன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்னடா பாக்குற? உன்னை கட்டி வச்சதுக்கு காரணமே நான் தான்டா. புரியல? அந்த தாலி செயின் இருக்குல்ல, அதை எடுத்ததே நான் தான். என்ன உரசுனா இப்படி தான்டா நடக்கும். ஏய் வீரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹேய், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தான் எடுத்தேன்றதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. இப்போ நீ தான் திருடுனேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு உன் கதி அதோ கதி.
வரட்டா? இப்போதைக்கு அந்த அர்ஜுன் பையன் தான் தோட்டக்காரன். அவன் தான் இந்த மரக்கண்ணை நட்டான். எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த தோண்ட சொல்லுவோம். உள்ள இருந்து தாலி கிடைக்கும். அவன் தான் திருடுனான்னு எல்லாரும் நம்புவாங்க. இந்த குழிதான் அர்ஜுனுக்கு தோண்டின குழி. அப்பா சூப்பர்ரா, உனக்கு மூளை இருக்குன்றத நிரூபிச்சிட்டடா. இல்ல 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 இல்ல, அச்சு அசல் என்ன மாதிரி யோசிக்கிறடா. இங்க பாரு, நான் அங்க போய் நிக்கிறேன், நீ சமயம் பார்த்து குரல் கொடு. ஐயோ கலக்கிட்ட. இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ உண்மையை ஒத்துக்கணும், இல்ல ஜெயிலுக்கு தான் போகணும். என்ன பண்றதா உத்தேசம்? தாலிய எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றியா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? ஐயா நான் நிஜமாவே எடுக்கலங்க, சத்தியமா சொல்றேன். டேய், நீ திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையா எடுமாடா? நீ மட்டும் உண்மையை சொல்லல, இதே இடத்துல குழி தோண்டி உன்னை புதைச்சிருவோம்டா. ஐயோ, என்ன பண்ண போறாங்களோ? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மா ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. மாமா, 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 என்னங்க வீரா கூப்பிடுறாங்க. இங்க வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. ஏய் வீரா, எதுக்குடா அப்படி கத்திட்டு ஏன் இருக்க? கத்திட்டு இருக்க? மாமா இங்க பாருங்க மாமா. என்னாச்சு? என்னடா? வாங்கன்னு மாமா. ஏய், எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாரையும் கூப்பிட்டு மாங்கன்னு பூங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா கேளுங்க. நேத்து வரைக்கும் இங்க மாங்கன்னு இல்ல, இப்ப திடீர்னு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த வேலைக்கார அர்ஜுன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். ஏய், அதுக்கும் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு என்னடா சம்பந்தம்? அர்ஜுன் பேக்லயும் அவன் தங்கி இருந்த இடத்துலயும் தாலியை தேடி பார்த்தோம், ஆனா கிடைக்கல. அப்போ அந்த தாலிய அவன் எங்கேயோ தானே மறைச்சு வச்சிருக்கணும். எனக்கு என்னமோ இந்த குழிக்குள்ளதான் அவன் மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது. இல்லங்க, இங்கதானே தாலி வச்சோம், எங்க போயிருக்கோம்? என்னாச்சுன்னு தெரியலையே. என்னது, இங்கதானே வச்சோம், எப்படி காண போச்சு? இவன் என்ன, இவன் புதுசா ஏதோ தென்னை மரம் வைக்கிற மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை தாலிய புதைச்ச இடத்த மறந்துட்டானா? இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா சரியில்லையே. என்னடா ஆச்சு? தாலி இருக்கா இல்லையா? அதான் தேடுறேன். ஏய், இருக்கா இல்லையாடா? கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. அது மாமா, அவன் இங்க ஒளிச்சு வைக்கல, வேற எங்கேயோ தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயா இல்லைங்க, நான் இப்ப தாலி எங்க தாண்டா போச்சு? அதான் தெரியல பாட்டி. போடா போடா போக்கத்தவனே, நீயும் திட்டமும். பாட்டி, என் திட்டம் எப்படி போனாலும் இவன் தப்பிக்கவே முடியாது. யாரா சொன்னா? நீயே நல்லா ஆப்புல தேடி போய் உட்கார்ந்திருக்க. என்ன பாட்டி சொல்ற? என்ன நொன்ன பாட்டி சொல்ற? டேய், என்னமோ ராங்கா நடந்திருக்கு, கொஞ்ச நேரம் பொறு. எனக்கு என்னமோ நீ சிக்கி சின்னாபின்னமாக போறன்னு தெரியுது. வீரா, இவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்றத கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்ல. போலீஸ கூப்பிடு, அவங்க வந்து பாக்கட்டும். ஐயோ வேண்டாங்க. அன்பு, அப்பா ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும். அன்பு, உன்னை இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அப்பா, நீங்க இவ்ளோ நேரம் பேசுனீங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோங்க. ஏங்க, அன்பு என்ன சொல்றான்னு தான் கேளுங்களேன். அன்பு சொல்லுமா. அப்பா, இந்த வீட்ல எது காணாம போனாலும் முதல்ல அர்ஜுனை தான் சந்தேகப்படுறீங்க. நாம மொத்தம் 8 பேர் இருக்கோம். ஏன் மத்தவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வர மாட்டேங்குது? என்ன அன்பு சொல்ற? இது நம்ம வீடு, நாம நம்ம வீட்ல எப்படிமா திருடுவோம்? அப்பா, காசு பணம்னு வந்துட்டா பங்காளிங்களே பகையாளிங்களா மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன?
அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே சந்தேகப்படணும்பா. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. ஏமா, நம்ம குடும்பத்து ஆளுங்க மேல எனக்கு சந்தேகம் வரல, ஆனா நீ சந்தேகப்படுறன்னு சொல்ற. அப்படி யார் மேலமா உனக்கு சந்தேகம்? வீரா, செத்தடி மகனே. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு வீரா மேல சந்தேகமா இருக்கு. அவனை செக் பண்ணுங்க. டேய், நீ சும்மா இருந்த போதும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் செய்யறத வேடிக்கை பாரு. சரி பாட்டி. டேய், வர டேய் ஸ்வேதா, இங்க வா வா. ஸ்வேதா, அட ஏன் கண்ணு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இப்ப என்ன ஆயிப்போச்சு? நீ கவலைப்படாத, பாட்டி நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு எதுவும் தெரியாதா பாட்டி? ஏன் கண்ணு, இந்த பையன் கூட இருக்கானேன்னு பாக்குறியா? இவனை எல்லாமா நீ மதிக்கிற? இல்ல 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 இல்ல, இவனும் நம்ம ஆளுதான்னு சொல்ல வந்தேன். அட இவனை விடு. ஆமா, நீ இப்ப எதையோ சொல்ல வந்தியா, அத முதல்ல சொல்லு. என்ன பாட்டி சொல்றீங்க? அர்ஜுன் மாமா இப்பவும் வசுனே சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றத எதையும் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. அர்ஜுன் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா அது நடக்காது போல இருக்கு. அர்ஜுன் மாமா வேணும் பாட்டி, நீங்க தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாத்தியாடா வீரா, பச்சை புள்ள இந்த சாக்லேட் கடம் பிடிக்கிற மாதிரி எப்படி அடம் பிடிக்கிறா பாரு. ஆமா பாட்டி. அதெல்லாம் நீ கவலைப்படாத கண்ணு, நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு கவலை? சந்தோஷமா இருக்கணும். சரியான நேரத்துல உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க ரெண்டு பேரோட பொறுப்பு இல்லடா வீரா? பாத்தியா நான் சொன்னதும் ஊன்னு தலையாட்டுறான். சூப்பர்ல. நிஜமா? நிஜமா? ப்ராமிஸா? அட இவன் மேல சத்தியமா சொல்றேன். ஐயோ பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, தேங்க் யூ சோ மச். அர்ஜுன் எனக்கு தானே? அர்ஜுன் உனக்கு தான். பாத்தியாடா வீரா, உன் மாமன் பொண்ணுங்க அந்த அர்ஜுனை கட்டிக்க அப்படியே அலையிறாளுங்க. இவளை வச்சே அந்த அன்பு செல்வி கல்யாணத்தை நிறுத்திடணும். பாட்டி, அது முடியுமா? டேய், முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாதுடா. நீ பொறுத்து. இது இருக்க வேண்டிய இடம் இதான்டா. இதை எடுத்துட்டு உள்ள போனா உன்னை கொன்னு எவ்வளவு பாத்துக்க. அர்ஜுன், என்ன மன்னிச்சிரு. இனி என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. வசு, அந்த புடவை நானும் ஒண்ணுதான் வசு. என்னோட பாதி வாழ்க்கை அர்த்தம் இல்லாம அழிஞ்சு போன மாதிரி அந்த புடவையும் பாதியில எரிஞ்சு போச்சு. ரெண்டுமே என்னோட காதல் தான் வசு. காதல் போனதுக்கு அப்புறம் குப்பை தொட்டில நான் கிடந்த என்ன, அந்த புடவை கிடந்த என்ன. அர்ஜுன், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனை ஆகிறது நல்லதாவே படல. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சேன். வசு, நீ தூங்கல? போய் தூங்கு போ. யோ, நான் தூங்குறது இருக்கட்டும். நீ இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? நான் இங்கதான் இருந்தேன். இதோ இங்கதான். ஹே, நீ இங்க இருந்தேன்னு ஏயா போய் சொல்ற? நான் இவ்ளோ நேரம் இங்கதான் சுத்திட்டு இருந்தேன். உன்னை மட்டும் ஆளை காணோம். சாப்பாடு கூட சாப்பிடாம வெளியே போயிருக்க. எங்க போனேன்னு கேட்டா இங்கதான் இருந்தேன்னு சொல்றியா? வசு, உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம ஊர் சுத்துற ஆள் இல்ல. ஏதோ முக்கியமான விஷயமா தான் நீ வெளியே போயிட்டு வந்திருக்க. கேட்டா இல்லன்னு சொல்ற. கூடிய சீக்கிரமே நீ எங்க போன, என்ன பண்ணன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அனாவசியமா போய் மேல போய் சொல்லாத. என்ன, உனக்கு போய் சொல்ல வராது. நல்லா சாப்பிட்டு தூங்கு.
நீ சாப்பிட மாட்ட, இப்போ என் கண் முன்னாடியே சாப்பிடு. இல்ல வசு, நான் சாப்பிடுறேன் போ. சாப்பிடியா? ம். குட் பை. என் மேல எவ்வளவு அன்பா இருக்கு. உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன் வசு. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ அதை தெரியாம பண்ணிட்ட. நான் இதை நம்பணுமா? யாருக்கு அதுல பூ சுத்துற? வசு, உண்மையை சொன்னா நம்புறதுதான் நல்லது. யோ யோ, கார்த்திக் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை நான் தலையில வச்சுக்க கூடாதுன்னு தானே அதை கட் பண்ணி நீ சாமிக்கு போட்ட. வசு, பாத்தியா வசு, நீயும் மத்தவங்க மாதிரி என்ன தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? இரியா, நடிக்காத. நீ யாரு, எப்பப்போ எப்படி மூஞ்ச மாத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யா வசு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் வேணும்னே அப்படி செய்யல வசு. ஆனா யோ, என்னையா ஆனா அவனா? வசு, என்ன நம்பு. கார்த்திக் வந்ததும் தெரியாது, பூ வாங்கிட்டு வந்து உனக்கு குடுக்க சொன்னதும் எனக்கு தெரியாது. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னது எல்லாமே சத்தியம். இது எல்லாமே யதார்த்தமா நடந்தது வசு. உண்மையிலேயே அது கார்த்திக் வாங்கி கொடுத்த பூன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியாது. ஆனா கட்டாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். உண்மை தெரியாம தான் அதை எடுத்து சாமிக்கு போட்டேன். ஆனா வசு, சாமிக்கு அதான் பிடிச்சிருக்கு. சாமிக்கு பிடிச்சிருக்கா? என்னையா உளர்ற? ஆமா வசு, அந்த கடவுளும் அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதனாலதான் நான் பூவை சாமிக்கு போட்டிருக்கேன். ஓ, நீ பண்ண ஃப்ராடு தனத்துக்கு சாமியையும் கூட்டி சேர்த்துக்கிறியா? வசு, நீ ஏன் பொண்டாட்டி? உன் தலையில பூ இருக்கணும்னா அது நான் வாங்கி தந்ததா தான் இருக்கணும். அடுத்தவன் வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டா அப்புறம் உனக்கு தான் அசிங்கம். என்ன இப்பவா? யோ, என்ன பார்த்தா உனக்கு லூசா தெரியுதா இல்ல கிறுக்கா தெரியுதா? ஐயோ வசு, என்ன வசு இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு எப்பவும் நீதான் உலக அழகி. உன் கண்ணு இருக்கே கண்ணு, அது அப்படியே வெள்ளி நீரோடையில துள்ளி குதிச்சு ஓடுற இந்த கெண்ட மீன் மாதிரி அழகா இருக்கு. உன் புருவம் இருக்கே புருவம், அது அப்படியே அந்த ராமர் வளைச்ச வில் மாதிரி அப்படி இருக்கு. அப்புறம் அந்த உதடு இருக்குல்ல, உதடு இந்த ஆரஞ்சு பழ சொல மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்ச மாதிரி அழகா இருக்கு. அப்புறம் இந்த கழுத்து இருக்குல்ல. யோ, போதும் நிறுத்தியா? சும்மா ராம வளைச்ச வில்லு அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்ல. ஐயோ வசு, சத்தியமா சொல்றேன், என் கண்ணுக்கு நீ அப்படிதான் தெரியல. இதுக்கு மேல பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. சரி சரி, ஓகே, நான் பேசல. இப்ப உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு. அவர் வேற எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் சீக்கிரமா போகணும். யோ, இந்தாயா இரியா. ஏதோ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிக்கை வைக்க கூப்பிடுறாருன்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுற. உனக்கு அசிங்கமா இல்ல? ஓ ஓ ஓ, அப்போ உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் பத்திரிக்கை வைக்க போறது உனக்கு கஷ்டமா இருக்கு. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். நீதான் என் வசுங்கிறது கன்ஃபார்ம், அதுல டவுட்டே இல்ல. யோ, மறுபடியும் மறுபடியும் இரிட்டேட் பண்ணாத. உன்கிட்ட பேச வந்த பாரு, என்னமோ பண்ணுப்போ. ஹே வசு வசு வசு, நீ இவ்வளவு தூரம் கேட்டு நான் காரணத்தை சொல்லாம இருந்தா அது உன் மேல வச்சிருக்கிற அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. அதுக்கா? எதுக்கு? அதான் லவ். யோ, டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத. நான் எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும்ல. இருக்குமா இல்லையா? இருக்கும் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நான் பத்திரிக்கை வைக்க சந்தோஷமா கிளம்புறதுக்கும் ஒரு அழகான காரணம் இருக்கு. யோ, என்னையா சொல்ற? எனக்கும் கார்த்திக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கும் நீ சந்தோஷமா பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொல்றதுக்கும் என்னையா காரணம் இருக்கும்? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. சொல்லி தொலை. வசு, என்ன நீ அப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் பட்டுன்னு சொல்லிட்டா அந்த இன்ட்ரெஸ்டிங்கா போயிடும் வசு. இந்த விஷயம் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும், அப்போ உனக்கும் தெரியும். ஏய், அப்பெல்லாம் தெரிய வேணா, இப்பவே சொல்லு. சொல்றேன். மாமாவும் வீராவும் எங்க போறாங்க? எங்க போறாங்க? கார்த்திக் அன்பு செல்வி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறாங்க. யோ, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீ எதுக்கு சந்தோஷமா போற அத சொல்லியானா? எதோ கதை சொல்லிட்டு இருக்க. நான் அன்பு செல்வி கார்த்திக் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போல. பின்ன
எல்லாத்தையும் முதல்லயே சொல்லிருவாங்களா? இப்பவே சொல்லிட்டா என்ன ட்விஸ்ட் இருக்கு வசு? நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படியே என்ன எல்லாரும் பிரம்மாண்டமா பாப்பாங்க. ஓகேவா? வரட்டா? பத்திரிக்கை நல்லா இருக்குல்லங்க? ஆமாம்மா. ஐயா, என்ன தம்பி, எதையாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. புதுசா வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னப்பா சொல்ற? ஆமாங்க ஐயா. இந்தாங்க. என்னப்பா இது? பிரிச்சு படிச்சு பாருங்க. என்னப்பா இது, கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு? மாதிரிலாம் இல்லைங்க ஐயா, கல்யாண பத்திரிக்கையே தான். யாருப்பா இது, வசுந்தரா? ஏயா கீழே போட்டிருக்கேயா வசுந்தராங்கிற அன்பு செல்வின்னு. என்னது, சுந்தரமூர்த்தி ஐயா பொண்ணு அன்பு செல்வியா? ஆமா ஐயா. அவங்க பேரு வசுந்தராவா? அவங்க உண்மையான பேரு வசுந்தரா தான். அது சரிப்பா, மாப்பிள்ளை பேரு ஏதோ அர்ஜுன் போட்டிருக்கு. யார் அந்த அர்ஜுன்? ஐயா அது வேற யாரும் இல்லைங்கய்யா, நான் தான். என்னப்பா சொல்ற? உனக்கு அன்பு செல்விக்கு கல்யாணமா? இப்பதான் அவங்க அப்பா கார்த்தின்ற பையனோட கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சுட்டு போறாரு. பின்னாடியே நீ வந்து பத்திரிக்கை வைக்கிற? என்னப்பா இது பித்தலாட்டத்தனமா இருக்கு? ஆமா, இதுல என் சைடுல எந்த பித்தலாட்டமும் இல்லம்மா. ஏன்னா அன்பு செல்விங்கிறது என்னோட மனைவி வசுந்தரா தான். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தம்பி இப்படி சொல்ற? அன்பு செல்வி எப்படி வசுந்தரானா? அன்பு செல்வி வசுந்தரா ஆகல, வசுந்தரா தான் அன்பு செல்வி ஆயிட்டா. தம்பி நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா, பத்திரிக்கை வாங்கினா உங்களுக்கு வேணா குழப்பமா இருக்கலாம். பத்திரிக்கை வச்ச எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. வசு என்னோட மனைவி. நான் உயிரோட இருக்கும்போது அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா ஐயா? முடியாது முடியாதுப்பா. நீ சொல்றது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வருவோம். அது போதுமா? நான் வரங்க ஐயா. வரமா? வாங்க. டிசைன்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா. யாரு தம்பி நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா என் பேரு அர்ஜுன். இப்ப வந்துட்டு போனார்ல சுந்தரமூர்த்தி ஐயா, அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா சொல்ற? இப்பதான் அவர் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாரு. ஐயா, அவங்க நிச்சயம் பண்ணிருக்கிற மாப்பிள்ள வேற, நான் வேற. அன்னைக்கு நடக்க போறது எனக்கும் அன்பு செல்விக்கும் தான் கல்யாணம். என்னப்பா நீ இப்படி சொல்ற? ஒரு முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். ஒரு பொண்ணு கூட மேடையில 2 மாப்பிள்ள எப்படிப்பா? ஒரே குழப்பமா இருக்க. ஐயா, உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு வாங்க, உங்க குழப்பம் எல்லாம் தீர்ந்து. என்னம்மா இப்படி சொல்றாங்க? பத்திரிக்கை பிடிங்க. வரட்டுங்களா? சரிப்பா, வரேன். வாங்க தம்பி. வாங்க தம்பி, சொல்லுப்பா. சாமி, இத சாமி கிட்ட வச்சு தரீங்களா? நல்லா பண்ணிரலாம். கடவுளே, என்னோட போராட்டம் இன்னைக்கு பத்திரிக்கை வரைக்கும் வந்து நிக்குது. ஏறக்குறைய எல்லாருமே என்ன ஒரு பைத்திய மாதிரி தான் பாக்குறாங்க. அதான் உன்கிட்ட வந்திருக்கேன். அன்பு செல்விதான் என் மனைவின்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இந்த ஊருக்கும் அன்பு செல்விக்கும் கூட அந்த உண்மை தெரியாது. எல்லாருக்கும் சீக்கிரமே அந்த உண்மை தெரியும். முகூர்த்த தேதி அன்னைக்கு வசுவோட கழுத்துல தாலி கட்ட போறது நானாதான் இருக்கணும். உன்னை நம்பிதான் இதுல இறங்கியிருக்கேன். கைவிட்டுறாதப்பா. எனக்கு துணையா எப்பவும் நீதான் இருக்கணும். எடுத்துக்க தம்பி. ஐயோ, பத்திரிக்கை பறக்குதே தம்பி, அதை சீக்கிரம் புடிங்க தம்பி. சாமி, நான் பாத்துக்கிறேன். என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதை மட்டும் வேண்டிக்கோங்க. பத்திரிக்கை யாரு கையில கிடைக்கணுமோ அவங்க கையில கரை. தப்பு பண்ணிட்டீங்கண்ணே, தப்பு பண்ணிட்டீங்க. எப்ப அவன் ஊருக்குள்ள எல்லாம் பத்திரிக்கை கேட்கறான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த இடத்துல வெட்டி போட்டிருக்கணும் அவனை. அதை விட்டுட்டு இப்ப கோவமா இருந்தா என்னன்னு அர்த்தம்? டேய்,
என்னடா செய்ய சொல்ற? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த நேரத்துல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? அண்ணா நான் அப்படி சொல்லண்ணே. அவன் நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம சொத்தையே தின்னுகிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனுக்கு சுத்தமா பயம் போயிடுச்சுண்ணே. நாம என்ன பண்ணி கிழிச்சோம்னு அவனுக்கு ஒரு தைரியம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு தடவையும் அன்பு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினத அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். இல்ல அவன் நினைச்சதை சாதிச்சிருவான. அவன் வரட்டும், இன்னைக்கு அவன் கைய கால வெட்டி போட்டுறேன். மாமா, அவன் இந்த வீட்ல இருந்தான்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு தான் அவனை வெளியே அனுப்பலான்னு திட்டம் போட்டேன். அதை எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையவே திட்டுறீங்க. இப்போ அனுபவிக்கிறது யாரு? நாம தானே. ஏய், ஏதாவது பேசணும்னு பேசாதடா. நீ ஒருத்தனை ஏதாவது செய்யணும்னா பெரியவங்க எங்க கிட்ட கேட்டு செய்ய வேணாமா? நீயா ஏதாவது பைத்தியக்காரத்தனமா செஞ்சா உன்னை திட்டாம கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. அதெல்லாம் சரிதான். இப்ப நம்ம கௌரவத்தையே அவன் குழி தோண்டி புதைச்சான். இப்ப பெரியவங்க என்ன செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க, செய்யறேன். மாமா, இப்படியே அமைதியா விட்டுட்டா நாளைக்கு நாம தான் ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு நிக்கணும். இன்னைக்கு அவன் வரட்டும், நானே அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். அது இப்ப முடியாது. ஏன் முடியாது மாமா? நம்ம வீட்லயும் பந்தக்கால் நட்டு இருக்கு, கோயில்லயும் காப்பு கட்டி இருக்கு. இப்ப அவனை வெளியில அனுப்புறதுக்கு ஊர்க்காரங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதையும் மீறி வெளியில அனுப்புனா நம்ம குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். அப்போ அவன் இங்க என்ன வேணா பண்ணுவா, நம்ம பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும். அப்படிதானே வீரா? நான் சும்மா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிராத. எரிமலை உள்ளுக்குள்ள குமுறது வெளியில தெரியாது. நானும் அப்படிதான் பொறுமையா இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் அவனை சும்மா விட்டுருக்கேன். இவ கழுத்துல தாலி ஏறினதும் அதுக்கப்புறம் அவன் என்ன ஆக போறான்னு பாடுறா. அண்ணா, சம்பந்தி வந்திருக்காருண்ணா. அடடே, வாங்க சம்பந்தி. ஏயா இப்படி பண்ற? உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? உன்னை யாரையா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிக்க சொன்னா? சும்மாவே அப்பாவும் சித்தப்பாவும் வெட்டுவோம் குத்துவோன்னு வந்து நிப்பாங்க. இப்போ பயங்கர கோவத்துல வேற இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. எனக்காக ஏயா நீ இந்த அளவுக்கு பாடுபடுற? இப்படி தினம் தினம் சாவோட சண்டை போட்டு ஜெயிச்சு அப்படி என்னையா காதல் வேண்டி கிடக்கு? என்னால முடியலையா. இது பாரு, உன் உசுர கொடுத்துதான் நீ உன் காதலை நிரூபிக்கணும்னா அப்படி ஒரு காதலே எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னைக்கே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இப்ப போனா சரியா இருக்கும். போனா இந்த ஆளு தினமும் ராத்திரி இப்படிதான் எங்கேயாவது போயிட்டு போயிட்டு வரானா? அப்படி எங்கதான் போறான் இந்த நேரத்துல? இன்னைக்கு விடக்கூடாது. எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். போனா இந்த ஆளு தினமும் ராத்திரி இப்படிதான் எங்கேயாவது போயிட்டு போயிட்டு வரானா? அப்படி எங்கதான் போறான் இந்த நேரத்துல? இன்னைக்கு விடக்கூடாது. எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னையாச்சு? ஒண்ணு இல்ல. பாத்து பாத்து பாத்து. யோ,
என்னையா இதெல்லாம் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? ஒண்ணு இல்ல வசு, இங்கதான் பக்கத்துல போயிட்டு யோ, வந்தேன் வசு. சும்மா போய் சொல்லாத. வர வர உன் போக்கே சரியில்லை. தினமும் ராத்திரியில வெளிய போயிட்டு லேட்டா தான் வர. என்ன திருட்டுத்தனம் பண்ற? உண்மையை சொல்லு. ஏதாவது தப்பு தண்டா ஐயோ பண்றியா? வசு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னையா, இங்க வீடே ரணகலமா இருக்கு. நீ என்னடானா சாவகாசமா வர? அதுக்கு என்ன செய்யறது வசு? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நானும் அப்படிதாண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிறது எல்லாமே என் பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் சோதிக்குதே. எல்லாருமே அவனை வெறுக்கிறான்னு நினைக்கும் போது பாவமா இருக்குடி. அதுக்கும் மேல இப்படி ஏதாவது அடிக்கடி பட்டுட்டு வந்தா என்னால பார்க்கவே முடியல. அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இப்ப என்ன, அர்ஜுன் மேல அன்பா இருந்து அவரை பாத்துக்கணும், அவ்வளவுதானே? நீ ஒன்னும் கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்டி வேண்டாம். அர்ஜுன் பிரச்சனை என்னோடய போட்டும். உனக்கு எதுக்கு அந்த கவலை பிரச்சனையெல்லாம்? நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அக்கா, நீ ரொம்ப மாறிட்ட. அதெல்லாம் நான் மாறினா பரவாயில்ல, நீ போ. எனக்கு தூக்கம் வருது. அக்கா, அக்கா, போடி. அக்கா. ஐயோ, ச்சே.